பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்பதாக. சுய புத்தி, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு மனிதனுக்கு சொல் புத்தி இருக்க வேண்டும், இல்லையென்றால் சுய புத்தி இருக்க வேண்டும் என்று உலகம் சொல்லும். நமக்கு வேதம் கூறுகிற சத்தியம் என்னவென்றால், சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக. இன்று சுய புத்தியின் மேல் சாய்ந்து அநேக காரியங்களை குறித்து யோசித்து இது இப்படி நடந்து விடுமோ, அது அப்படி நடந்து விடுமோ என்று கவலையின் ஆழத்திற்குள் கடந்து செல்லுகிறவர்கள் உண்டு. சொந்த அறிவு, சொந்த ஞானத்தை பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் என்று நினைக்காமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். முழு இருதயத்தோடும் என்பது வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இன்று அநேக விசுவாசிகள் நாங்கள் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாழ்வில் ஒரு சோதனையோ புயலோ அடிக்கும் போது தங்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசம் காற்றில் பறக்கவிட்ட பட்டத்தை போல மாறிவிடுகிறது. ஒரு ஷாப்பிங் மால் போகும்போது அங்கே செல்லாத பண நோட்டுகளை அலங்காரத்திற்காக வைத்திருப்பார்கள். அந்த செல்லா பண நோட்டை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலத்தான் அநேகருடைய விசுவாசம் செல்லா பண நோட்டை போல இருக்கிறது. சோதனை வந்தவுடன் கர்த்தர் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் செல்லா பண நோட்டை போல மாறிவிடுகிறது. வாழ்க்கையில் என்ன புயலடித்தாலும் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் எல்லா காரியத்திலும் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிருங்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் ஆளுகை செய்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்களை விட்டு கொடுங்கள். அநேக விசுவாசிகள் செய்கிற காரியம், வாழ்க்கையில் அநேக முடிவுகளை தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து முடிவெடுத்து விடுகிறார்கள். ஏதாவது ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உதவுவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். உங்கள் வேலை காரியத்தில், பிள்ளைகளின் காரியத்தில், உங்கள் குடும்ப வாழ்வில், உங்கள் ஊழியத்தில், எல்லா காரியங்களிலும் அவர் ஆளுகை செய்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விட்டு கொடுங்கள். பென்ஸ் கார் வாங்க வேண்டுமென்றாலும், சாதாரண பைசைக்கிள் வாங்க வேண்டுமென்றாலும், வீடு வாங்க வேண்டுமென்றாலும், நிலம் வாங்க வேண்டுமென்றாலும், எல்லா காரியத்திலும் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கும்போது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வசனம் கூறுகிறது. நீங்கள் போகும் பாதை ஒருவேளை கரடு முரடானதாக இருக்கலாம், வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் பாதைகளை நேராக்குகிற, செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அவர் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர், திறப்பானவைகளை அடைக்கிறவர் ஆகியால் உங்கள் சுய புத்தியை பூமிக்கு ஆழத்தில் புதைத்து வைத்துவிட்டு முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து அநேக காரியங்களை நாங்கள் செய்து தோற்று போன நிலையில் காணப்படுகிறோம். இன்றிலிருந்து எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு முழு இருதயத்தோடும் எங்கள் நம்பிக்கை உம்மேல் வைத்து எங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் உம்மை குறித்த நினைவாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் சென்று தடைகளை எல்லாம் நீக்கி கோணலானவைகளை செம்மையாக்குவீராக. இன்று இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.